வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அமரக்கூடிய நபர் யார் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள் மிகைப்படுத்தி விளம்பரப்படுத்தி தன்னுடைய நிறுவனங்களை மிகப்பெரிய அளவில் வியாபாரமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே இது அனைத்துமே கவனத்தில் கொண்டு இனியாவது உண்மைத்தன்மையுள்ள செய்திகளாக கொண்டு வர வேண்டும். ஆளுநர் கேட்பது பெரும்பான்மையுள்ள அந்த அங்கீகாரம், சான்றிதழ் எத்தனை நபர்கள் இன்றைக்கு முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தினுடன் இணைந்து செயல்படுவதற்கு ஆதரவாக உள்ளார்கள் என்பதற்குரிய எழுத்துப்பூர்வமாக கொண்டு வரக்கூடிய ஆவணத்தை கேட்கின்றார். அது சட்ட ரீதியாக செல்லும். ஆனால் அவரையே இன்றைக்கு ஒரு எதுக்கெடுத்தாலும் பாரதிய ஜனதாவை மிகைப்படுத்தி ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயுதமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், பொறுப்புள்ள மனிதர், நம்பிக்கைக்குரியவர். சட்ட ரீதியாக அவர் சொல்லக்கூடியது செல்லத்தக்கது. ஆனால் அதையும் ஒரு தவறாக எடுத்து சென்று மக்களிடத்தில் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவதூறாக. இதை அனைத்துமே கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சி எந்த ஒரு அனுபவம் இல்லாதில் இருக்கும் சமயத்தில் சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருப்பது குழந்தைகளை ஆயுதமாக்கி ஒவ்வொரு இடத்திலுமே குழந்தைகள் அழுகின்றார்கள், வற்புறுத்துகிறார்கள் என்று சொல்லி நடிகர்களை வைத்து விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மாதிரியான ஒரு தவறான ஒரு செயலை தமிழக வெற்றி கழகம் செய்யக்கூடாது. நேர்மையான வழியில் உங்களுடைய ஆட்சி அமைப்புக்கேற்ற அந்த வரக்கூடிய நபர்களை ஆதரித்து ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு நடக்கின்ற அனைத்துமே ஒரு தவறான பதிவுகளை இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நடக்கின்ற அநீதிகளை தடுக்க வேண்டும். ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும். போதை கலாச்சாரத்தை முழுமையாக ஒழிக்க வேண்டும். தவறாக எதுவுமே நடக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமே ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுமே காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சொன்னதை அனைத்துமே மறந்துவிட்டு தன்னுடைய சுயநலத்துக்காக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு வரக்கூடிய நாட்கள் என்பது ஒரு கடினமான காலகட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய தயவு கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இப்போது இருக்கின்ற சூழ்நிலை தேவைப்படும். முழுமையாக மத்திய அரசை மதிக்க வேண்டும். சட்ட ரீதியாக நாம் ஒரு முதலமைச்சராக அமரக்கூடிய நிலையில்